வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து இன்னைக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி டிஆர்பி ரேட்டிங்கில் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தான் கிட்டத்தட்ட இப்போ 7 சீசன் வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 7வது சீசன் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி வந்து இன்னைக்கு சூப்பர்பாக லான்ச் பண்ணாங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் மத்தியில் லான்ச் பண்ண ஷோ தான் குக் வித் கோமாளி சீசன் 7. அந்த வகையில் ஜட்ஜஸ் வந்து ஒவ்வொரு ஜட்ஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குக்ஸே 2 குக்கு அவங்களுக்கு ஒரு கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இல்லாத, அதாவது 6 சீசன் வரைக்கும் இல்லாத அளவுக்கு 7வது சீசனை முற்றிலுமே ஒரு புதிய வேர்ஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வகையில் வந்து ஆனால் அதாவது ரசிகர்கள் சிடபிள்யூசிக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பழைய கோமாளிஸ் இல்லாதது வந்து எல்லாருக்குமே ஒரு வருத்தம். முக்கியமாக பாலா ஆகட்டும், மணிமேகலை ஆகட்டும், சிவாங்கி ஆகட்டும், குரேஷி, ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ரக்ஷனுக்கு பதிலாக மாக்காப்பா ஆனந்தியும் ஜோயாவையும் ஆங்கரிங் பண்ண விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயமே வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. முக்கியமாக சிடபிள்யூசிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன் பேஸே வந்து கொஞ்சம் இந்த சீசன் டிசப்பாயிண்ட் பண்ணுச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கெஸ்ட்டாக வந்திருக்க நம்ம திவாகர், அது மட்டும் இல்லாமல் நம்ம மாக்காப்பா புகழ், கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கும் நடுவில் இப்போ போயிட்டு இருக்கிற பிரச்சனை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் வந்து திவாகர் கொடுத்துட்டு இருக்க அந்த புதிய புதிய வீடியோ பதிவுகள் தான் பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ மாக்காப்பா மேலே இன்னும் பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அவர் வந்து குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருல்ல, அதுக்கான ப்ரூஃப் வந்து என்கிட்ட இருக்கு. அதாவது அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆளால் ஃபுல்லாக குடிச்சாதாங்க 18 மணி நேரம் நிற்க முடியாது, ஆனால் அதுக்கு மாக்காப்பா ஒரு டெக்னிக் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ப்ரோவோக் யூடியூப் சேனலில் நடந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி தன்னை சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி ஒரு பதிவாக அவர் வந்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கானா வினோத்தோட வைஃபான பாக்யா வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, நீ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு தகுதியான ஆளா, நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட அந்த விஷயத்துக்காக நீ தான் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாங்களும் இந்த விஷயத்த சாதாரணமாக விட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு பதிவை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற பின்னணி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திவாகர் வந்து ரீசெண்டாக ஒரு பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோவோக் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி நிறைய மெசேஜ் பண்ணி என்னை இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க வர சொன்னாங்க. இல்லைப்பா அது சரியாக இருக்காது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் பல டைம் வந்து அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அவங்க வந்து கீப் ஆன் கால் பண்ணிகிட்டே இருந்ததுனால சரி நான் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறமேல எனக்கு ஆனால் அவங்க செட் பண்ணி வச்சிருந்த பிளான்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல. என்னை கேமரா உடச்சிட்டான், பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறான், அப்படி இப்படிலாம் என்னை வந்து ஃப்ரேம் பண்ணி காட்டினாங்கல்ல. கேமரா உடஞ்சது அப்படிங்கிறது சுத்தமாக வந்து ஒரு கை கலப்பில் நடந்த விஷயமே தவிர வாலண்டினா யாருமே அதை உடைக்கணுங்கிற இன்டென்ஷனோட பண்ணலை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ப்ரோவோக் யூடியூப் சேனல்காரங்களே மாக்காப்பா வந்து செட் பண்ண ஆளுங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா அதில் இருந்த 1-2 பேர் அவங்களுடைய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். அடிங்க அவனை நல்லா அடிங்க, அவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து எனக்கு என் மேலே இப்படி யாருக்கு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்க போது மாக்காப்பாவை தவிர இப்போதைக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை அவர் தான் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு மாக்காப்பா வந்து ஒரு குடிகாரன். அதாவது டீ பிரேக்கில் இவ்வளோ குடிச்சிட்டு அந்த மாதிரி ஆளுங்க அவர். ஒரு ஃபுல் பாட்டில் குடித்தாதான் நம்ம வந்து போதையில் இருப்போம், நம்மளால் நிற்க முடியாது, வேலை செய்ய முடியாது. சும்மா ஒரு டீ பிரேக் மாதிரி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்தால் யாருக்குமே எதுவுமே தெரியாது. மாக்காப்பா அதை பண்ணியிருக்காரு. நான் பக்கத்தில் நின்றுருக்கேன், ஈவன் வந்து பக்கத்தில் நின்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கேன். இது மாக்காப்பாவுக்கே தெரியும். இதை வந்து நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், எனக்கு இதுக்கு ஆதாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புகழ் வந்து என்னை பற்றி பேசுகிறாருல, புகழுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது. அதாவது மலேசியாவில் ஒரு கான்சர்ட் நடந்துட்டு இருந்த அப்போ வந்து ஒரு குடிச்சிட்டு 2000 வெள்ளி கட்ட காசு இல்லாமல் அடித்து அந்த பாரில் புகழை உட்கார வச்சாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து காசு கொடுத்து என்னை அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவரை வந்து ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் என்ன வந்து காசு இல்லாதவன், பஸ்ஸுக்கு காசு இல்லாதவன், கஞ்சிக்கு வழி இல்லாதவன் சொல்கிறேன்னா, நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நான் ஒரு டாக்டரு. இன்றைக்கி எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது, நிலம் இருக்குது, நான் வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸ் எனக்கு இருக்குது. இந்த சினி ஃபீல்டு அப்படிங்கிறது நானாக பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்ததே தவிர உன்ன மாதிரி நான் கிடையாது. நீ இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்க அப்படிங்கிறத நீ மறந்துடாத. அது மட்டும் கிடையாது, நீ எப்படி இருக்க, கரடி குட்டிக்கு முடி முளைச்ச மாதிரி இருக்கிற நீ என்னுடைய முகத்தை பற்றி பேசுகிறியா
ஒரு நடிகன், ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவன் அவன் முகத்துக்குள்ள ஒரு வசீகரம், ஒரு அழகு இருக்கணும். உன் முகத்துக்கு என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு புகழ்மேரியும் நிறைய விமர்சனங்கள வச்சிருக்காரு. நீங்க இப்போ வந்து என்ன அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, அவங்க என் மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் படிச்ச படிப்பு, நான் இதுவரைக்கும் சம்பாரிச்சது, நான் என்னுடைய கலைத்தாய் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் அத பண்ணல. முடிஞ்சா நீ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் நீ குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணு. உன்னால முடிஞ்சா பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. ஃபைனலா வந்து கானா வினோத்த மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கணுங்க. ஆனா இன்னும் 5 அறிவோட சுத்திட்டு இருக்க ஆள் தான் அந்த கானா வினோத். 6வது அறிவுன்னு ஒண்ணு இருக்குதுன்னே அந்த ஆளுக்குலாம் தெரியாது. ஏன்னா எங்க வேணாலும் தான் தான் ஒரு பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு மட்டும் தாங்க பாடத் தெரியும் அந்த ஆளுக்கு. அத வச்சுக்கிட்டு எவ்வளோ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது ஒண்ண வச்சுக்கிட்டு அவன் தான் பெரிய இது மாதிரியும் திவ்யா கணேஷ் கிட்ட முன்னாடி சீன் போடுறது என்ன, அது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். 5 அறிவு இருக்கிற ஒரு ஜீவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் மேல நெறைய வந்து விமர்சனங்கள வச்சிருக்கிறாரு. அதுக்கு கானா வினோத்தோட மனைவியான பாக்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே சத்தியமா தெரியல. அதாவது இப்பேற்பட்ட ஆளுங்கலாம் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கவே வருத்தமா இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து நீ நடந்தத அங்க இருக்கிற குறைஞ்சது ஒரு 30, 40 பேர் அந்த விஷயத்த பார்த்துருப்பாங்க. நீ என்கிட்ட ஃபன்னா பேசினியோ, இல்ல அது நீ என்ன இன்டென்ஷன்ல பேசின அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கிறியோ, ஆனா அது கண்டிப்பா நீ தப்பான இன்டென்ஷன்ல தான் பேசின அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு யார் தன்கிட்ட எப்படி பேசுறாங்க, என்ன மாரி பார்வை பார்க்குறாங்கங்கிறது கூட தெரியும். ஆனா அந்த விஷயத்த இட்ஸ் ஓகே. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. நாம இந்த விஷயத்த பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் கணவரும் இந்த விஷயத்த விட்டுட்டோம். ஆனா நீ வந்து உன்னுடைய இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா, இந்த விஷயத்த நாங்க சும்மா விட போறதில்ல. நீ மட்டும் தான் கமிஷனர் ஆஃபீஸ், உனக்கு மட்டும் தான் கலெக்டரேட் அப்படி இருக்கிறதெல்லாம் தெரியுமா? கலெக்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறதெல்லாம் உனக்கு மட்டும் தான் தெரியுமா? உண்மைங்கிறது ஒருத்தர் பக்கம் இருக்குது. எங்க பக்கம் இருக்குது. நாங்க அதுக்கும் அதிகமா இந்த விஷயத்த நாங்க லேஸ்ல விட போறதில்ல. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் உன்ன ஒரு நாளாவது நாங்க உள்ள வைக்காத விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கானவினத்தோட மனைவியான பாக்யா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து இந்த ப்ரொவோக் யூடியூப் சேனல்ல நடந்த பிரச்சனைகளுக்கு அடுத்தது வந்து திவாகர் பேசின இந்த வைரலான வீடியோ அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் கிடையாது. நிறைய மீடியாவுக்கு ஆன்சர் பண்ணும்போது மாகாப்பா வந்து நிறைய கொஷின்ஸை வந்து இன்னைக்கு திவாகர் முன்னாடி வச்சிருந்தாரு. அதுக்கு ஆன்சர் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய அவங்கள பத்தின ஒரு ஹிடன் மேட்டர்ஸ், அதாவது மாகாப்பா மற்றும் புகழை பத்தின நிறைய ஹிடன் மேட்டர்ஸை வந்து இன்னைக்கு திவாகர் வந்து வெளியில கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது. புகழ் வந்து மாகாப்பாக்கு ஏன் சப்போர்ட் பண்றான்னா, புகழும் குடிப்பான். 2 பேருமே குடிகாரங்க. அது மட்டும் கிடையாது. லேடீஸ் மேட்டர்லயும் ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள இன்னைக்கு திவாகர் வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. திவாகர் பேசின அந்த வீடியோ வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போயிருக்கு. அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ கொலை மிரட்டல் விடு, நீ அச்சுறுத்தல் பண்ணு, நீ ஆள வச்சு அடி, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நான் உன்ன சும்மா விட மாட்டேன். உன்ன எங்க கொண்டுட்டு போய் நிறுத்தணுமோ நீதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதின்னு ஒண்ணு உலகத்துல இருந்தா அது ஒரு நாளைக்கு ஜெயிக்கும். நான் கண்டிப்பா உன்னை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவேன். உன்னை நான் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டுட்டு போய் நான் விட மாட்டேன். ஏன்னா நீ என்ன என்னென்னலாம் பண்ணன, நீ யார் அப்படிங்கிற உன்னுடைய முகத்தறையை நான் கிழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகர் வந்து பேசியிருக்காரு.